हमारे बीच में वो निवास करते हैं। இன்னும் பாருங்க யோவான் 14:23 வசனம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனை என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் வந்து யார்கிட்ட வாசம் பண்றாங்களா? वचनத்தை கைக்கொள்ளுகிறவர்கள்ட்ட வந்து வாசம் பண்ணுகிறாங்க. जो कोई वचन को अपनाता है उनके बीच में परमेश्वर पिता और निवास दोनों निवास करते हैं। அப்ப அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்களிடத்துல ஆண்டவர் இருக்கிறார். जो कोई उनके वचन को धारण करते हैं उनके मध्य में परमेश्वर रहता है। இன்னும் பாருங்க 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16வது வசனம். दूसरा कोरिन्थियर 6:16 में देखिए, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? परमेश्वर की भवन को और विग्रह को क्या अंतर है? அப்ப பாருங்க, நம்மளுடைய இருதயமே அவர் ஆலயமா மாற்றிட்டாரு. हमारे हृदय परमेश्वर का निवास स्थान बना लिया है। நாம தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். हम ही परमेश्वर की भवन है। அதுல விக்கிரகம் வந்துச்சுன்னா அது அவருக்கு பிடிக்கமில்லாதது. उस हृदय में विग्रह आएगा, मूर्ति आएगा तो परमेश्वर ये नहीं चाहते हैं। விக்கிரக ஆராதனை இல்லாத ஒரு நல்ல ஒரு தேவ ஜனத்தோட அவர் என்ன செய்றாரு? அவர் உலாவி அவருக்குள்ள வாசமா இருக்கிறார். जो विग्रह आराधना नहीं करते हैं उनमें परमेश्वर निवास करने के लिए पसंद करते हैं। தேவனை மாத்திரம் ஆராதிக்கிறவர்கள் மத்தியில அவர் இருக்கிறார். केवल परमेश्वर को ही आराधना करने वाले लोगों को बीच में रहते हैं। இன்னும் பாருங்க, எபிரேயர் 3 அதிகாரம் 17வது வசனத்துல, इब्रिय 3:17 में देखिए, அவன் மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. எபிரேயர் 3:17 அதான் நான் எழுதிட்டேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி நிலை பெற்றவர்களாகி அப்படிங்கிற வசனம் என்னது? எபிரேயர் 4:3. इब्रिय 4:3 देखिए, மேலும் விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அப்படிங்கிற ஒரு வசனம். विश्वास के जरिए से परमेश्वर में हृदय में रहकर और गहराई के साथ जड़ पकड़ना है। அப்போ கிறிஸ்து நம்ம எப்படி வாசமா இருக்கிறாராம்? விசுவாசிக்கிறவருடைய இருதயத்துல வாசமா இருக்கிறாரு. परमेश्वर कैसा हमारे बीच में रहता है? जो कोई विश्वास करता है उनके मध्य में रहता है। இப்போ பரலோகத்துல வாசமா இருக்கிறாரு. स्वर्गीय राज में निवास है। கேருபீன்களின் மத்தியில இருக்கிறாரு. केरूबी के लोगों के बीच में है। எபேசியர் 3:17 இருக்கு. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அதான் விசுவாசத்துல விசுவாசிக்கிறவர்கள் இருதயங்கள்ல ஆண்டவர் வாசமா இருக்காரு. जो कोई विश्वास करते हैं उनके बीच में परमेश्वर निवास करता है। பாருங்க, அவர் நம்ம பூமியில அவர் வாசமா இருக்கணும்னா 2-3 பேர் அவருடைய நாமத்துல கூடி இருக்கிறவர்கள் மத்தியில இருக்கிறேன்னு சொல்றாரு. अगर पृथ्वी में निवास करना है तो 2 या 3 व्यक्ति उनके बीच में मैं रहूंगा कर कहते हैं। இஸ்ரவேல் நம்மளுடைய துதிகளுக்கு மத்தியில அவர் இருக்கிறாரு. हमारी स्तुतियों के बीच में वो निवास करते हैं। அப்புறம் விக்கிரக ஆராதனை இல்லாம அவரை மாத்திரம் நம்ம ஆராதிக்கிறவர்கள் மத்தியில இருக்கிறாரு. जिस जगह पर विग्रह की कार्य नहीं रहता उसके बीच में मैं रहूंगा। நம்ம விசுவாசிக்கிறவருடைய இருதயங்கள வாசமா இருக்கிறாரு. जो कोई विश्वास करते हैं उनके हृदय में निवास करते हैं। அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. देखिए, परमेश्वर हमारे मध्य में है। நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட இருக்கிறோம். हम सारे लोग विश्वास के साथ रहना है। 2-3 பேருக்கு மேலா இருக்கிறோம். 2 या 3 से बढ़कर हैं। நம்ம இவ்வளவு நேரம்
அவரை துதிச்சு ஆராதித்தோம். इतना समय तक परमेश्वर की महिमा कर कर हम स्तुति किया। நம்ம துதிகளுக்கு மத்தியில அவர் இருக்கிறாரு. हमारी स्तुतियों के बीच में वो निवास है। முடிஞ்சவரை அவருடைய வசனத்தை நம்ம கைக்கொண்டு வருகிறோம் இல்லையா? जितना भी हो सके हमसे परमेश्वर के वचन को धारण कर कर चल रहे हैं। நிறைய கீழ்ப்படியாத காரியங்கள் உண்டு. वो कई कार्य ऐसे हैं कि जो परमेश्वर के अधीन हम नहीं है, ஆனாலும் அவருக்கு பயந்து ஓரளவு நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். फिर भी परमेश्वर को कुछ ही कार्य में वो डर कर चल रहे हैं। அதனால ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். फिर भी परमेश्वर हमारे बीच में है, நம்மோட கூட இருக்கிறார். हमारे साथ है। அவர் நம்மோட கூட இருந்தா என்ன நடக்கும்? परमेश्वर हमारे साथ रहेंगे तो हम हमारे साथ क्या होगा? அவர் எப்படிப்பட்டவர்? वो कैसा परमेश्वर है? அவர் அதிசயங்களை செய்கிறவர். वो अद्भुत कार्य करने वाला परमेश्वर அவர் है। நாமமே அதிசயம் தான். उनकी नाम ही अद्भुत परमेश्वर है। அவர் குறைவா இருக்கிற இடத்துல இல்ல அவரால இருக்க முடியாது, நிறைவாக்கி விடுவார். देखिए जिस जगह पर कमी घटी है उस जगह पर परमेश्वर भरपूरी के साथ कार्य कर कर रहता है। சுகம் இல்லாதவங்களை பார்த்து அவரால சும்மா இருக்க முடியாது, அவங்களை சுகப்படுத்திடுவார். जिन्हें चंगाई नहीं है उनको देखकर परमेश्वर उन्हें चंगाई दे देते हैं। கண்ணீரை கண்டு அவரால சும்மா இருக்க முடியாது, கண்ணீரை தொடச்சிடுவார். जिन लोगों के आंसू देखता है वो आंसू पोंछने लगता है। நமக்காக மனதுருகி நமக்கு உதவி செய்யற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். हमारे लिए तरस से भरकर उस कार्य को करने वाला परमेश्वर है। பாருங்க, முத ஆண்டவர் வந்து கானா ஒரு திருமண வீட்டுல அற்புதம் செய்றார். देखिए पहली बार परमेश्वर चिन्ह चमत्कार कानान के नगर में करते हैं। பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் யோहन्ना 2 अध्याय 1வது வசனத்துல இருந்து 5 வரைக்கும் வாசிச்சா 1 और 5 में देखिए। 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். பாருங்க, கலிலேயா உள்ள கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. गलील के पास एक काना नगर था, उस जगह पर शादी हो रहा था। இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்க கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. यीशु मसीह और उनके चेले वो इस विवाह के लिए बुला दिया था। இயேசுவோடைய தாயும் அங்க இருந்தாங்க. यीशु मसीह की माँ भी उस जगह पर थी। இப்ப பாருங்க, இயேசுவோட தாய் என்ன செய்றாங்க? பெண்களுக்கே ஒரு இயல்புபடி அவங்க என்ன செய்றாங்க? உள்ள போய் ஒவ்வொருத்தருடைய உறவினர்கள்ட்ட எல்லாம் உறவாடுறாங்க. देखिए जो यीशु मसीह की माता उनके मित्र उस स्त्रियों के साथ वो कार्य मेल मिलाप कर रही थी। அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு அந்த திருமண வீட்டாருடைய முகங்கள் வாடி இருக்கிறத பாக்குறாங்க. देखिए एक दूसरे से वो बातें करते समय उन लोगों के चेहरों को देखते हुए वो सूख गया था। நம்ம எல்லாம் அப்படி பார்த்தோன்னே வந்து என்ன செய்வோம்? எதுக்காக அவங்க முகம் அப்படி இருக்கு? लेकिन देखिए हम देखेंगे तो क्यों इनका मुंह सूखा है कर हम पूछते हैं। நம்ம பெண்கள் மத்தியில நம்ம விசாரிக்கிறவர்களா लेकिन हमें स्त्रियों के बीच में ऐसी कार्य हम पूछताछ करते हैं। அது மாதிரி அவங்களும் விசாரிக்கிறாங்க. वैसे ही उन्हें भी पूछा। இன்னும் பாருங்க, அவங்க கிசுகிசுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ऐसी गुसगुसु करके सब लोग के बीच में वो बातें कर रही थी। அது என்ன பேசுறாங்க அப்படின்னு விசாரிக்காங்க. लेकिन ये क्या बातें कर रहे कर वो पूछताछ करने लगी। அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது திராட்சரசம் அங்க இல்லைன்னு. तब उनको मालूम पड़ा उस जगह पर दाख रस कम हो चुका है। அப்போ அவங்க உடனே என்ன செஞ்சாங்க? இயேசு கிட்ட ஓடி வராங்க. तुरंत उन्होंने क्या किया? यीशु के पास आते हैं। இயேசு கிட்ட வந்து உடனே என்ன சொல்றாங்க? यीशु मसीह के पास आकर तुरंत क्या बोलते हैं? உங்களுக்கு திராட்சரசம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. उनके लिए द्राक्ष रस कम हो चुका है, नहीं है। ஆண்டவர் உடனே சொல்லிட்டாரு, என்னோட வேலை இன்னும் வரல அப்படிங்கிறாரு. अब यीशु मसीह इस तरह कहते हैं, अभी मेरा समय नहीं आया। ஆனா மரியாள் விடல. लेकिन मरियमा नहीं छोड़ी। அவ என்ன செய்றாரு? வேலைக்காரங்களை பார்த்து, लेकिन उन्होंने जो काम कर रहे थे उनको और देखकर कहने लगा, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. उनको क्या बोलते हैं आपसे वो आप कीजिए कर कहने लगी। மரியாளுக்குள்ள எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. मरियमा के अंदर कितनी एक विश्वास था देखिए। ஆண்டவர் கூட என் வேலை வரலன்னு சொல்லிட்டாரு. लेकिन परमेश्वर उनके बीच में ऐसा बोला कि अभी मेरा समय नहीं आया। ஆனா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு. लेकिन मरियमा जानती थी कि परमेश्वर कैसा परमेश्वर है। ஆண்டவர் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. परमेश्वर को वो जानती थी। ஏன்னா மரியாளுக்கு தெரியும் தேவதூதன் வந்து முதல்ல என்ன சொல்றாரு? ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவான்னு சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். क्योंकि मरियमा जानती थी कि देवदूत आकर उनके साथ क्या बातें करना था कि स्त्रियों के मध्य में तो विशेष स्त्री है कर
கன்னியா இருக்கும்போதே அவளுக்கு என்ன செய்தாரு? பரிசுத்த ஆவினால குழந்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. उस कन्या व्यवस्था ही परमेश्वर ने पवित्र आत्मा के जरिए से परमेश्वर को दिए. பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்கு தகப்பனே, அவர் தேவகுமாரன் சொல்லி இந்த மரியாளுக்கு தெரியும். देखिए परमेश्वर पुत्र है कर मरियमा जानती थी. அதனால தான் அந்த தேவகுமாரன் கிட்ட ஓடி வந்து சொல்றா. इसलिए तो परमेश्वर के पुत्र के पास आकर कहती है. அதனால தான் அவ என்ன செய்றா? ரொம்ப ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்த வேலைக்காரர்களையும் சொல்றா. इसीलिए इस बात को उस काम करने वाले लोगों के बीच में विश्वास के साथ बोलती है. ஆண்டவர் சும்மா இருக்கல. परमेश्वर ही चुपचाप नहीं थे. என் வேலை வரலன்னு முதல்ல சொன்னாரு. लेकिन मेरा काम नहीं आया कर पहले ही बोल चुके थे. ஆனாலும் அவரால சும்மா இருக்க முடியல. மரியாளுடைய அவர் உலகத்துல இருக்கும்போது அவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தாரு. देखिए मरियम के भीतर में उस विश्वास को देखकर वो चुपचाप ना रह पाए. அவர் மரியாள் சொன்னபடி அவர் என்ன செய்றாரு? அற்புதம் செய்றாரு. लेकिन मरियम जैसा कहा था परमेश्वर वैसा करने लगे. கச்சாடி 6 கச்சாடிகள் நிறைய என்ன செய்றாரு? தண்ணியை நிரப்ப சொல்லி அந்த தண்ணீரை திராட்சரசமா மாத்திட்டாரு. और बोझ को वो भरकर उमड़ने लगा. இப்ப பாருங்க, ஆண்டவர் முதல்ல அழைச்சிருந்தாங்க திருமணம் விட்டார். लेकिन पहली बात उस शादी के विवाह में परमेश्वर को बुलावा दिया था. அதனால அவர் அவங்க மத்தியில வந்துட்டாரு. इसलिए वो उनके बीच में परमेश्वर आए. அவர் மரியாள் அவரை அறிந்திருந்தா, लेकिन मरियमा ये बात को जानती थी. அந்த விசுவாசத்தோட கேட்ட பொழுது அங்க அற்புதம் செய்தார். विश्वास के साथ उस पूछने लगी, तब जाकर वो अद्भुत कार्य हुआ. அப்ப பாருங்க, நம்மளும் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, देखिए हमें भी हमारे जीवन में अगर अद्भुत कार्य पाना है, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்ங்கிறது நம்ம முதல்ல அறியணும். परमेश्वर कैसा है और कैसा सामर्थ्य है कर वो हमें जानकारी रखना है. உண்மையிலேயே ஆண்டவரை நம்ம இயேசுவானவரை பத்தி தியானிக்கணும்னா இந்த என்னது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கணும். अगर परमेश्वर के कार्यों को हम जानना है तो ये 4 सुविशेष हम पढ़ना बहुत जरूरी है. அதுல வர்ற நம்ம அதிசயங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். इन सारे कार्य पढ़ते समय परमेश्वर हमारे जीवन में भी अद्भुत कार्य करेंगे. நான் முதல்ல அப்படிதான் வாசிச்சேன். मैं पहले ऐसी ही पढ़ी थी. வாசிக்க எனக்கு ஆண்டவர் பெரிய ஹீரோ மாதிரி தெரிஞ்சிட்டாரு. लेकिन ये वचन पढ़ते पढ़ते समय मेरे मन में ऐसे परमेश्वर एक बहुत बड़े वीर है, हीरो है कर मैं जानने लगी. அவர் எத்தனாலும் செய்திருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சு. देखिए पढ़ते समय मेरे मन में एक ऐसी बात आई, परमेश्वर के सब कुछ वो कर सकते हैं. அது மாதிரி எங்களுக்கு அதிசயமும் செய்தார். वैसे ही मुझे भी परमेश्वर अद्भुत कार्य करने लगे. 9 வருஷம் குழந்தை இல்லனாலும் ட்ரீட்மெண்டே இல்லாம ஆண்டவர் அற்புதமா குழந்தை. 9 साल बच्चे नहीं था, फिर भी मैं ट्रीटमेंट दवा पानी कुछ भी नहीं, लेकिन अद्भुत तरीके से परमेश्वर ने दिया. அற்புதம் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா அவர் அறியணும். लेकिन अद्भुत कार्य अगर हमें पाना है तो उनको जानना बहुत जरूरी है. அவருடைய அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்க அவர் நம்ம உள்ளத்துல உயர்ந்துருவார். देखिए वचन को पढ़ते पढ़ते हमारे इस हृदय के अंदर वो उन्नत स्थान पे रहते हैं. அவரை நம்ம உயர்த்தி நம்ம ஆராதிக்கும் பொழுது நமக்கு என்னது? அற்புதங்களை செய்வார். परमेश्वर को ऊंचा कर हम अगर आराधना करेंगे तो परमेश्वर हमारे बीच में रहकर अद्भुत कार्य को वो करते हैं. இன்னும் பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். लूका 5:12-13 में पढ़िए. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. பாருங்க, ஒரு பட்டணத்துல அவர் இருக்கும்போது குஷ்டரோகியான ஒரு மனுஷன் வந்து இயேசு கிட்ட வராரு. देखिए नगर में परमेश्वर रहते समय उनके बीच में एक खोड़ी आता है. அவர் இயேசு கிட்ட வந்த உடனே அவர் எவ்வளவு மரியாதை கொடுக்காம தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. முகங்குப்புற விழுந்து, देखिए यीशु मसीह के सामने वो आकर ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. मुंह के बल गिरकर परमेश्वर कर पुकारता है. அந்த மனுஷனுக்கு தெரியும் அவரை போல ஒரு மனுஷனா தான் அந்த உலகத்துல அவருக்கு எதிராக இருக்கிறார். क्योंकि वो मनुष्य जानता है कि उनके समान और कोई परमेश्वर नहीं है. ஆனா அந்த குஷ்டரோகி என்ன சொல்றாரு? அவரை ஆண்டவரே. लेकिन वो कोड़ी क्या बोलता है? हे परमेश्वर कर कहता है. அடுத்தல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். अगर आपकी इच्छा हो तो मुझे शुद्ध कर दीजिए. எவ்வளவு தாழ்மையான ஒரு ஜெபம் பாருங்க. कितनी एक नम्र की प्रार्थना वो कर रहा है. முகங்குப்புற விழுந்து, உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். मुंह के बल गिरकर परमेश्वर के साथ अपने आप को नम्र करके कहता है कि अगर आप चाहते हैं तो मुझे शुद्ध कर सकते हैं. ஆண்டவரால சும்மா இருக்க முடியுமா? क्या परमेश्वर से इस कार्य में चुपचाप रह सकते हैं?
உடனே அவர் தன்னுடைய கையை நீட்டி அவர் என்ன சொல்றாரு? तुरंत क्या किया, अपने हाथ बढ़ाकर उसे छूकर, அவனை தொட்டு उसे छूकर, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அப்படிங்கிறார். मुझे मन इच्छा है तो शुद्ध हो जा। பாருங்க, அவ்வளோ தாழ்த்தி தன்னை தாழ்த்தி देखिए अपने आप को इतना वो दीनता किया। அந்த குஷ்டரோகி அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டிக் கொண்டதுனால वो कोढ़ी अपनी इच्छा के अनुसार मुझे किए कर वो कहने लगा। ஆண்டவர் உடனே மன இறங்கி அவரை சுகமாக்கினார். परमेश्वर तुरंत दया कर उसके ऊपर कार्य को किया। நம்மளுக்கு வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணும்னா நம்மள என்ன செய்யணும்? अगर हमारे जीवन में अद्भुत कार्य होना है तो हम क्या करना चाहिए? நம்மள தாழ்த்துறவர்களா இருக்கணும். परमेश्वर के सामने अपने आप को अधीन करना है। ஆண்டவர் தாழ்மையுள்ளவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. क्योंकि परमेश्वर इस तरह कहता है, कोई मेरे अंदर दीनता में रहता है मैं उसकी ओर देखता हूँ। தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையளிப்பேங்கிறாரு. परमेश्वर दीनता रहने वालों को मैं दया से भरूंगा कर कहता है। அப்போ நம்ம அவருக்கு முன்பாக நம்மள தாழ்த்தி अगर परमेश्वर के सामने अपने आप को अपन अधीन करेंगे तो அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை நம்ம கேட்கும்போது उनके अनुसार अगर हम कुछ भी कार्य को पूछते हैं, ஆண்டவர் அற்புதம் செய்றாரு. उस कार्य में अद्भुत कार्य करते हैं। நம்முடைய காரியங்கள்ல பாருங்க, சில காரியங்கள்ல நம்ம கொஞ்சம் நல்ல டேலண்டோட இருப்போம். देखिए कुछ कार्य में हम बहुत बुद्धिशाली बनकर रहते हैं। நம்ம அப்படி இருந்த உடனே நமக்குள்ளே ஒரு பெருமை. देखिए वैसे रहेंगे तो हमारे अंदर एक घमंड आता है। நமக்குள்ள பெருமை வருதோ இல்லையோ, பிசாசு என்ன செய்வான், காதுல இருந்து நீ ரொம்ப நல்ல ஒரு அறிவாளியா இருந்தனால தான் உனக்கு அப்படி நடந்தது, அதனால அவங்க உன்னைய பாராட்டினாங்க. देखिए हमारे भीतर इस बात आता है कि नहीं, लेकिन हमारे कान में शैतान इस कार्य को भर देता है कि तू कितना कार्य कर सकती है और बढ़ सकती है। அப்படி சைடுல இருந்து நம்மள பேசியே நம்மள பெருமைப்பட வைக்கிறதும் பிசாசு. देखिए हमारे कान के बाजू में रहकर उस बात को बार बोलने से वो घमंड हमारे भीतर आता है। நம்ம அந்த நேரத்துல நம்ம நல்ல எச்சரிக்கையா இருந்து அதை என்ன செய்யணும், இயேசு நாமத்துல போ பிசாசுன்னு சொல்லும்போது देखिए उस समय में हम जागरूकता के साथ रहकर परमेश्वर के नाम से उसे डांटना है। நம்ம பெருமை கொள்ளாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். हम घमंड नहीं करना है, इसलिए परमेश्वर हमें सुरक्षा देना है। நம்மள தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும்போது நமக்கு அற்புதம். अगर अपने आप को अधीन कर परमेश्वर के सम्मुख हम उनकी योजना के अनुसार प्रार्थना करेंगे तो जरूर कार्य पूरा होएगा। இன்னும் பாருங்க, அடுத்தல லூக்கா 7ஆம் அதிகாரம் लूका 7:19 देखिए, 7:11. 7:11 மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். பாருங்க, நாயின் அப்படிங்கிற ஊருக்கு அவர் போறார். देखिए नाई करके एक गांव था, उस जगह पर वो जाते हैं। அந்த ஊருக்கு வாசலுக்கு வந்தபோது उस गांव के द्वार के पास आते समय மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். मरा हुआ एक व्यक्ति को दफन करने के लिए लेकर आते हैं। அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான். वो एक बेटा अपने माँ के लिए एक लौता बेटा था, அம்மாக்கு ஒரே மகன் தான். एक लौता बेटा था। அவளுக்கு புருஷனும் இல்ல, கைம்பெண்ணா இருக்கிறார். उस माँ जी को पति भी नहीं था, எல்லா ஊர் ஜனங்கள்லாம் இறக்கப்பட்டு அவங்களுடைய அழுதுட்டு வர்றாங்க. लेकिन सारे गांव लोग उसके ऊपर दया दिखाकर उसके साथ रोकर आ रहे हैं। கர்த்தர் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த என்ட்ரி ஆனவனே அவங்க வரும்போது அவரால இருக்க முடியல. देखिए उस जगह पर परमेश्वर उस द्वार के निकट आते ही उन्हें चुपचाप नहीं रह सके परमेश्वर, ஆண்டவர் அவர் மேல மனதுருகுறாரு. क्योंकि परमेश्वर उनके ऊपर तरस कर रहा है। அந்த அவளுடைய இளமையை பார்க்கிறாரு, उसकी अधीनता को देख रहे हैं, கைவிடப்பட்ட நிலைமை, उस हाथ छोड़ा हुआ परिस्थिति। ஒருவராலே உதவி செய்ய முடியாது. किसी से भी एक कार्य में मदद नहीं कर सकते हैं। யாராவது அவங்க மகனை உயிரோட எழுப்ப முடியுமா? अगर कोई उस बेटे को जिला सकते हैं क्या? யாரால உதவி செய்ய किसी முடியாது. से भी नहीं हो पा रहा था। அப்போ அந்த ஒரு நிர்கதியா நிற்கிறத ஆண்டவர் பார்த்து மனதுருகி लेकिन ऐसी गंभीर परिस्थिति में परमेश्वर देख रहा है, கிட்ட வந்து அந்த பாடை தொடுறாரு. लेकिन आप तुरंत आकर उस छत को परमेश्वर छूता है। வாலிபனே எழுந்திருன்னு சொல்றாரு. हे जवान उठ जा कर कहते हैं। மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டான். तुरंत उस मरा हुआ बेटा उठकर बैठ जाता है। இப்போ பாருங்க, நம்மளுடைய எல்லாத ஒரு நிலையில देखिए हमारी कौन से भी दिन के अधीन व्यवस्था में, இந்த விஷயத்துல யாருமே உதவி செய்ய முடியாது. அந்த लेकिन நிலையில ऐसी एक परिस्थिति है कि कोई भी इस कार्य में मदद नहीं कर सकता था। மனதுருகி உதவி செய்யற ஒரே தேவன் யார்? நம்ம தேவன். लेकिन हम उस समय में तरस भरकर हमारे बीच में सहायता करने वाला एक ही परमेश्वर है, हमारा यीशु मसीह। அல்லேலூயா. हालेलुया। உண்மையிலே ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லையா? लेकिन वैसे ही है ना हमारा परमेश्वर। யார
யாராலையும் சில காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம், யாராலையுமே உதவி செய்ய முடியாது. देखिए हमारे जिंदगी में कई बार हम ऐसा होता है कि कोई भी किसी से मदद नहीं कर सकता है। உடம்புலயே நமக்கு ஒரு நோய் வந்துட்டுன்னு பாருங்க, देखिए हमारे शरीर में अगर कुछ बीमारी आएगा तो நம்ம வேதனை யார் கையிலயாவது கொடுக்க முடியுமா? हमारी उस बीमारी की दर्द किसके हाथ में दे सकते हैं क्या? மருந்து வேணா டாக்டர் கொடுப்பாங்க, लेकिन औषध डॉक्टर दे सकता है, அது மெல்லதான் வேலை செய்யும், சில நேரம் வேலையே செய்யாத ஆப்போசிட்டா வேலை செய்யும். लेकिन वो धीरे से काम करता है, कुछ समय कर ही नहीं पाता है। ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, जब उस समय में अगर परमेश्वर की ओर देखकर हम पुकारेंगे तो, அவர் நம்ம நோயெல்லாம் சுமந்து விட்டபடினால क्योंकि परमेश्वर ने सारी बीमारी को ने उठा लिया है, நமக்கு அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். हमारे लिए वो अद्भुत कार्य करता है। நம்ம நோயை நம்ம வேதனையை அவர் வாங்கிடுவார். हमारी बीमारी हमारे दर्द को वो महसूस ले देता है, எல்லாத்தையும் சுமந்து ஏற்கனவே தீர்த்துட்டார். क्योंकि परमेश्वर पहले ही वो सारे कार्य को उन्होंने झेल चुके हैं। நம்ம அந்த விசுவாசத்தோட அவர் பக்கத்துல வரும் பொழுது, जब विश्वास के साथ उनके बाजू में हम आते हैं, ஆண்டவர் என்ன செய்றார்? அற்புதம் செய்றார். परमेश्वर अद्भुत कार्य को करता है। இன்னும் பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் யோहन्ना 11वां अध्याय 21 23. 21-22। மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்க, லாசர் மரித்து போயிட்டாரு. देखिए लाजर मर गया था, அவங்க சகோதரி மரியாளும். அப்போ ஆண்டவர் அதை கேட்டதுக்கு அப்புறம் திரும்பி 2 நாள் அங்கே தான் இருக்கிறார். देखिए इस बात को सुनने के बाद परमेश्वर तुरंत नहीं है, वही थम जाते हैं। அவர் என்ன சொல்றாரு? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லாம, लेकिन ये मृत्यु मरण के लिए नहीं, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கு. लेकिन परमेश्वर की महिमा के लिए इस योजना हुआ है। அப்ப பாருங்க, வியாதி சிலருக்கு வரும், लेकिन बीमारी कुछ लोगों को आता है, அது மரணத்துக்கு ஏதுவா இல்லாத, लेकिन वो मृत्यु के लिए नहीं, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்குதான். परमेश्वर की महिमा के कार्य को दिखाने के लिए आता है। இந்த லாசருடைய மரணம் அப்படிப்பட்டதுதான் ஆண்டவர் சொல்றாரு. इस लाजर का मृत्यु उसी कारण से है। அவர் வர்றாரு அங்க, उस जगह पर आते हैं, அப்போ லாசர் எல்லாருமே சொல்றாங்க லாசர் மரித்து போனான். लेकिन सारे लोग उस जगह पर बोलते हैं कि लाजर मर चुका है। அவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே மார்த்தாள் ஓடி போய் என்ன செய்றாரு? ஆண்டவர் கிட்ட வந்து நிக்கிறா. लेकिन मार्ता तुरंत यीशु मसीह आए कर इस बात को सुनते ही जाती है। அவ சொல்றா, ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா எங்க லாசர் மரித்திருக்க மாட்டான்னு சொல்றா. वो इस तरह कहती है, परमेश्वर अगर आप हमारे बीच में रहेंगे तो मेरा भाई नहीं मरता था। இப்போ நீ தேவனிடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். लेकिन अभी तो परमेश्वर के सामने जो कुछ भी मांगता है वो परमेश्वर वो पूरा करेगा कर कहने लगता है। அவ எப்படி சொல்றா பாருங்க, நீங்க லாசர் இறந்து போனாலும் நீங்க தேவனிடத்துல கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கேன் அப்படி சொல்லி. लेकिन वो इस तरह कहती है, अगर आप परमेश्वर के पास मांगेंगे तो जरूर मेरा भाई का जीवन दे देंगे। அப்ப அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. लेकिन उसके भीतर एक विश्वास को देखते हैं। ஆண்டவர் உடனே சொல்றாரு, ஒரு சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படிங்கிறார். अगर परमेश्वर तुरंत कहता है तेरा भाई पुनरुत्थान में होगा, அப்ப பாருங்க, ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே இவ அந்த விசுவாசிக்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளவு தெரியல. लेकिन इस बात बोलने के बाद उसे और भी गहराई के साथ विश्वास करना नहीं समझ पाए। அப்ப உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்றான். लेकिन पुनरुत्थान के बाद में वो भी जी उठेगा कर इस बात को विश्वास कर रही थी। ஆண்டவர் சொல்றாரு, இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. यीशु मसीह इस तरह कहता है, मैं ही पुनरुत्थान और जीवन हूँ। அப்ப பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். अगर जो कोई मेरे ऊपर विश्वास करता है वो मरेगा तो भी जी उठता है। அப்ப பாருங்க, அவ என்ன சொல்றா? ஆமா ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். लेकिन हाँ परमेश्वर मैं विश्वास करती हूँ, आप संसार में आने वाले परमेश्वर हो। அவளுக்கு அவர் அந்த லாசர் உயிரோடு எழுந்திருப்பாங்கிறத அவளுக்கு யோசிக்க தெரியல. लेकिन उस समय में लाजर उठेगा कर उस बात को गहराई से नहीं पकड़ पाए। ஆண்டவர்
சொன்னதெல்லாம் கேட்டு அவர் கிறிஸ்துங்கிறத அவ விசுவாசிச்சா அதை தான் சொல்றா அவ. लेकिन ये परमेश्वर जो वो बातें बोल रहे थे उस बात को विश्वास कर यही बात बोल रहे कर वो समझने लगी। பாருங்க எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து அழுறாங்க, ஆண்டவரும் கண்ணீர் விடுறாரு. लेकिन सारे लोग मिलकर रो रहे हैं, उनके साथ मसीह भी रो रहे हैं। பாருங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். अगर एक जगह पर तो विश्वास करेगी तो परमेश्वर की महिमा भी तू देख जाएगी। இந்த கல்லை எடுத்து போடுங்க, அது ஒரு புகையில தான் உன்னுடைய அந்த லாசருடைய உடம்ப வச்சிருக்காங்க. देखिए गुफा में लाजर का शरीर को रखा था, அந்த கல்லை நகட்டி போடுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். उस पत्थर को हटा दो कर कहने लगा। அந்த அடைச்சிருந்த அந்த கல்லை நகட்டி போடுறதுக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயோ அவன் மரித்து 4 நாள் ஆயிட்டே, இப்போ जो யாருமே அப்படி वो சொல்றாங்க. गुफा को ढाक कर रखा था उस पत्थर को हटाओ कर कहने लगा। மார்த்தாள் அப்படி சொல்றா. मार्था इस बात को कह ஆண்டவர் रही எப்படி थी। சொல்றா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். परमेश्वर क्या कहते हैं, अगर तू विश्वास करेगी तो अद्भुत कार्य देखेगी। அதே போல ஆண்டவர் பிதா கிட்ட வேண்டிக் கொள்றாரு. उसी समान परमेश्वर यीशु मसीह पिता की ओर देखकर मांगते हैं, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर आप मेरे लिए कान लगे इसलिए मैं आपको धन्यवाद करता हूँ। இயேசுவானவருக்கு எப்போ ஆண்டவர் பிதாவானவர் செவி கொடுத்தே இருக்கிறாரு. लेकिन यीशु मसीह के लिए परमेश्वर पिता हमेशा कान लगाए रहते हैं। அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, லாசருவே வெளியே வா அப்படி கூப்பிடுறாரு. उसके बाद में यीशु मसीह क्या बोलते हैं, लाजर तो बाहर आ। மரித்தவன் வெளியே வந்துட்டான். मरा हुआ लाजर बाहर आया। அப்புறம் அவனை கட்ட அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். जब जो कुछ भी उसके शरीर के ऊपर बांधा था उसे निकाल दो। இப்ப பாருங்க இந்த மரியாள் என்ன செய்தா, அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. देखिए मरियम को एक विश्वास था, மார்த்தாளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. मार्था को एक विश्वास था। என்ன விசுவாசம், நீர் தேவனிடத்துல பிதாவிடத்துல என்ன கேட்பீங்களோ அதை தந்துருவாருன்னு சொல்லி நான் விசுவாசிப்பேங்க. लेकिन परमेश्वर की ओर देखकर जो कुछ भी आप मांगेंगे आप देंगे कर वो विश्वास करने लगी। அதே போல ஆண்டவரே என்ன செய்தார், பிதாவிட்ட கேட்டுட்டு லேசருவை வெளியே அவரை கொண்டு வராரு. लेकिन परमेश्वर के पास यीशु मसीह मांगकर उसे बाहर निकलकर लेकर आते हैं। இப்போ விசுவாசிக்கும் பொழுது எப்படி விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுபடியே செய்றாரு. लेकिन जो लोग जैसे जैसे विश्वास करते हैं वैसे अद्भुत कार्य होता है। பாருங்க விசுவாஸ் இந்த தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் சில காரியங்களும் நடக்குது. लेकिन परमेश्वर की महिमा के लिए कुछ कार्य होता है। லாசரு மரித்தது அப்படிப்பட்ட காரியம். लेकिन लाजर मरा है ऐसी कार्य के लिए। இதனால ஆண்டவருக்கு என்ன உயிரோடு எழுப்பிட்டான்னு சொல்லி எல்லா இடமும் பரவுது இல்லையா. लेकिन परमेश्वर को जिलाया कर सारी जगह पर इस कार्य को गूंजने लगा। தேவகுமாரன் மகிமைப்படுகிறார் அதனால. लेकिन उस समय पर परमेश्वर पिता महिमा पाते हैं। பாருங்க ஆண்டவர் என்ன செய்றாரு, परमेश्वर क्या किया देखिए, அவர் விசுவாசிக்கும் பொழுது எப்படி விசுவாசிக்கிறாங்களோ அதுக்கு தக்க அப்படியே பதில் தருகிறார். लेकिन कैसे विश्वास करते हैं उस विश्वास के अनुसार उस कार्य को होने वाला देखते हैं। அவர் மனதுருக்க உள்ளவரா இருக்கிறார். वो तरस से भरने वाला परमेश्वर है। அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். उनकी महिमा हमारे बीच में प्रकट करने के लिए इस कार्य ऐसी कार्य परमेश्वर करते हैं। பாருங்க ஆண்டவர் மகிமை இந்த இடத்துல வெளிப்படுகிறது. क्योंकि परमेश्वर महिमा के साथ इस जगह पर प्रकट होते हैं। நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் அவருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகவே நடக்குது. देखिए हमारे जीवन में भी कुछ कार्य परमेश्वर की महिमा के लिए इस कार्य होता है। ஒரு உயிரோடு எழுந்திருச்சாதான் மகிமைன்னு இல்லை. लेकिन कोई जी उठा है वही केवल महिमा नहीं। பாருங்க எங்க வாழ்க்கையில எங்களுக்கு குழந்தை தந்தது ஒரு அது நிமித்தம் ஆண்டவர் மகிமைப்படுறார். देखिए बहन के जीवन में परमेश्वर ने संतान को दिया वो एक महिमा की कार्य है। இன்னொருத்தர் வாழ்க்கையில ஒரு நோயில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருப்பாரு, அது மூலம் ஆண்டவர் மகிமைப்படுறார். औरत के जीवन में परमेश्वर ने बीमारी को चंगाई के वो एक महिमा की कार्य है। ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களை செய்து ஆண்டவருடைய நாமம் அங்க மகிமை. क्योंकि परमेश्वर हर एक लोगों के बीच में हर एक तरीके के कार्य कर महिमा पाते हैं। அதுக்காகவே அந்த காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். इसीलिए तो परमेश्वर उस कार्य को हमारे बीच में लेकर आते हैं। நம்மள அதிலேயே விட்டு விடாதபடி கை தூக்கி விடவும் செய்றார். क्योंकि परमेश्वर उसी जगह पर हमारे हाथ ना छोड़ते हुए उस जगह पर से हाथ थाम कर हमें ऊपर उठाते हैं। அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. क्योंकि परमेश्वर कितना महान है देखिए। அப்ப பாருங்க அடுத்தல ஒரு காரியம் யோவான் 7ஆம் அதிகாரம் யோவான் 7 லூக்கா 7ஆம் அதிகாரம் लूका 7 दूसरा अध्याय 7 दूसरा। அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து
ஒரு ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். பாருங்க, இந்த 100க்கு அதிபதி அவருடைய வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கிறாரு. देखिए 100 के सूबेदार का दास का काम करने वाला व्यक्ति बीमारी था, அந்த வேலைக்காரன் அவருக்கு பிரியமான வேலைக்காரன். लेकिन वो सेवक बहुत प्रिय सेवक था. சிலருக்கு ஒரு வேலைக்காரர் நல்லா அந்த எஜமான் என்ன நினைக்கிறாரோ அதை உடனே ஓடி ஓடி செய்யற அந்த எஜமான், அந்த வேலைக்காரன் எஜமானுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். लेकिन कुछ दास लोग ऐसे रहते हैं, अपने यजमान को क्या क्या पसंद है वो तुरंत कार्य करने के लिए लगते हैं. அவர் இல்லாட்டினா அந்த மாதிரி வேலைக்காரன் பக்கத்துல இல்லைன்னா அவங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். लेकिन वो बड़े लोग को जब पास के पास उनका काम करने वाला नहीं रहेगा तो कुछ भी तकलीफ हो जाती है. அப்படிதான் இந்த 100க்கு அதிபதிக்கு அந்த பிரியமான வேலைக்காரன் இருந்தான். वैसे एक सूबेदार के लिए एक अपने नीचे हाथ का काम करने वाला दास था. அவன் மரண அவஸ்தையில இருக்கிறான். वो मृत्यु की तराई पर था. அப்ப அவன் இயேசு கிறிஸ்துவை பத்தி இந்த 100க்கு அதிபதி கேள்விப்பட்டார். लेकिन यीशु मसीह के बारे में इस 100 के सूबेदार एक बार सुनते हैं. அவர் வந்து இவனை சுகமாக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும்படி யூத மூப்பர்களை அனுப்புறாரு. लेकिन यहूदी के प्राचीनों को भेजते हैं परमेश्वर के पास. அந்த மூப்பர்களும் வந்து சும்மா இல்ல, அவங்களும் ரொம்ப கருத்தா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. लेकिन वो लोग जाकर परमेश्वर के पास जाकर विनती करते हैं एक धीरज के साथ. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தயவு செய்யறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். लेकिन ये दया पाने के लिए वो क्या वो पात्र है. பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு தயவு செய்யணும், அதுக்குரிய பாத்திரமா நாமளும் இருக்கணும். अगर परमेश्वर की दया हमें मिलना है तो उस कार्य के लिए हमें योग्य बना रहना है. இந்த 100க்கு அதிபதி பாத்திரனா இருக்கிறான்னு சொல்லி அந்த மூப்பரே சொல்ற அளவுக்கு இருந்திருக்கிறாரு. देखिए 100 के सूबेदार इस कार्य के लिए वो योग्य है कर वो प्राचीन बोलते हैं. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். लेकिन उन लोगों को प्रेम करते हैं. பாருங்க, கஷ்டப்பட்டவங்க அப்படி இப்படின்னு அவர் யோசிக்காம எல்லாரையும் நேசிக்கிற மனுஷனா இருக்கிறாரு. लेकिन इस सारे कार्य में वो प्रेम करने वाला व्यक्ति था. அடுத்தல நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். लेकिन हमारे लिए एक प्रार्थना का भवन भी वो बांधा है. இந்த ஜனத்தை நேசிச்சு அவங்களுக்கு அன்பு செலுத்தியிருப்பாரு, அவங்களுக்கு உதவி செய்திருப்பாரு. लेकिन उन लोगों को प्रेम कर उनके प्रेम जताए रहेंगे उनके बीच में. ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறாரு. क्योंकि एक आराधना की आलय वो बांधता है. ஆண்டவர் மேல உள்ள பிரியத்துல ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறாரு. लेकिन परमेश्वर के ऊपर रहने वाला प्रेम के जरिए से वो भवन को वो बांध कर देते हैं. இதெல்லாம் சொன்னோனே ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் வரேன்னு சொல்லி போறாரு. लेकिन ये सारे कार्य सुनते समय परमेश्वर को बहुत खुश हुआ. इस कारण मैं आता हूँ कर कहने लगे. இப்போ வீட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே அவர் திரும்ப அந்த 100க்கு அதிபதி ஒரு ஆளை அனுப்புறாரு. लेकिन घर के निकट आए, लेकिन 100 के सूबेदार एक व्यक्ति को भेजते हैं. ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். परमेश्वर आप व्याकुल मत होजिए, நீ என் வீட்டு வாசலுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதி இல்ல. क्योंकि आप मेरे द्वार के निकट आने के लिए भी मैं योग्य नहीं हूँ. உம்மிடத்துல வர்றதுக்கும் நான் பாத்திரனா என்னல. क्योंकि आपके पास आने के लिए भी मैं योग्य नहीं कहलाता हूँ. நீர் வர்றதுக்கும் நான் பாத்திரம் இல்ல. क्योंकि आप मेरे घर पे आए इसी के लिए भी मैं योग्य नहीं हूँ. நானும் உம்மிடத்துல வர்றதுக்கு பாத்திரம் இல்ல. लेकिन मैं भी आपके पास आने के लिए भी मैं योग्य नहीं हूँ. எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. किस तरह अपने आप को अधीन करता है देखिए. சொல்றாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தோம், लेकिन मैं अधिकार के लिए अधीन होकर रहेगा तो भी எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகர் உண்டு. लेकिन मेरे हाथ के नीचे अधीन हुआ वाले सेवक लोग है ना. ஒருத்தனை வானா வர்றான், अगर एक व्यक्ति को मैं बुलाकर बोलेगा तो आ बोलेगा तो, ஒருத்தனை போனா சொல்ல போகிறான். अगर एक व्यक्ति को तो जा बोलेगा तो जाएगा. அப்போ எனக்குள்ள வேலைக்காரன் எனக்கு கீழ்ப்படிறான். लेकिन मेरे काम के हाथ के नीचे काम करने वाला व्यक्ति जो मैं बोलता हूँ वो कहकर वो सुनता है. அதனால என்ன செய்யறீங்க, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும். लेकिन वो सूबेदार इस तरह कहता है, एक शब्द आपकी काफी है. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும் एक ही शब्द काफी है. சுசமாயிருவா. लेकिन मेरा काम करने वाला वो स्वस्थ हो जाएगा. இந்த 100க்கு அதிபதி எவ்வளவு ஒரு தாழ்மையோட அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க. देखिए इस जगह पर देखते हैं कितना अपने आप को अधीन कर सूबेदार इस बात को गहराता है. நான் ஒரு 100க்கு அதிபதியா இருக்கிறவனுக்கு என் சேவகர் எனக்கு வானா வாரான் போனா போறான். मैं एक सूबेदार हूँ, मेरे हाथ के नीचे रहने वाले लोग आप बोलेगा तो आएंगे, जा बोलेगा तो जाएंगे. நீ உலகத்தையே படைத்தவர், लेकिन आपने सारी सृष्टि को निर्माण किया हुआ है. எங்களை எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், आप सब कुछ सृष्टि बनाया है. நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும், आपकी एक शब्द काफी है, உடனே சுகம் கிடைக்கும். तुरंत चंगाई हो जाती है. இது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது அந்த 100க்கு அதிபதி உணர்ந்திருந்ததுனால देखिए इस 100 के सूबेदार परमेश्वर कैसा है कर वो जान चुका था. ஒரு
வார்த்தை நம்ம சுகமாக்குங்கிறது அவர் உணர்ந்து आपका एक वचन काफी है, அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. इसलिए तो वो इस तरह कहता है. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலன்னு சொல்றாரு. लेकिन परमेश्वर इस तरह जगह पर जताते हैं कि मेरे लोगों के बीच में ऐसे एक विश्वास को मैंने नहीं देखा. அவருக்கே ஆச்சரியம், ஆண்டவருக்கே. परमेश्वर ही अचंभित हुए. அப்ப அந்த 100க்கு அதிபதி எவ்வளவு ஒரு பக்தி உள்ளவனா இருந்திருக்கான். देखिए कि 100 के सूबेदार कितने परमेश्वर के सामने एक भक्ति के साथ था. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை இவ்வளோ ஒரு வல்லமை உள்ளதா இருக்குன்னு சொல்லி அவர் அறிந்திருந்தார். 100 के सूबेदार परमेश्वर का एक ही वचन काफी कर इस बात को गहराई से वो जान चुका था. இயேசுவ ஆண்டவர்னு அவன் அறிந்திருந்தான். लेकिन परमेश्वर को जान चुका था. அதனால ஆண்டவர் அந்த இடத்துல அவர் ஒண்ணுமே சொல்லல, ஆனா அற்புதம் நடந்துச்சு. लेकिन परमेश्वर कुछ भी उस जगह पर नहीं किया, लेकिन उस जगह पर अद्भुत कार्य हुआ. அப்ப பாருங்க, நாமளே தாழ்த்தும் பொழுது, लेकिन अपने आप को अधीन करेंगे तो, ஆண்டவருக்கு முன்னா தாழ்த்தி அவருடைய வல்லமையை நம்ம அறிக்கையிடும் பொழுது, परमेश्वर के सामने अपने आप को अधीन करेगा तो उनकी सामर्थ्य हम प्राप्त करते हैं, நமக்கு அற்புதம் நடக்குது. हमें अद्भुत कार्य होता है. இந்த 100க்கு அதிபதி செய்த மாதிரி इस 100 के सूबेदार किया काम, நாமளும் கஷ்டப்பட்ட மக்களை நேசிச்சு हम भी जो वेदना के दुख के साथ हैं उन्हें प्रेम जताना है. அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது उन्हें सहायता करते समय, ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். लेकिन परमेश्वर हम इस कार्य को देखकर हमसे प्रेम से रहते हैं. ஆலயம் கட்டுறதுக்கு உதவி செய்யும் பொழுது आराधना की भवन को बढ़ाने के लिए वो सहायता करने लगा. ஆண்டவர் பிரியமா இருப்பார். परमेश्वर प्रिय था उस कार्य के लिए. ஆண்டவர் நமக்கு தயவு செய்யறதுக்கு நாம பாத்திரவான்களா இருப்போம். अगर परमेश्वर का दया हमें मिलना है तो उस कार्य के लिए हम पात्र बनना है. இப்ப பாருங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம கண்ணெதிரெல்லாம் இருக்கிற கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாம். देखिए हमारे आंखों के सामने कितने लोग दुख उठा कर रहते हैं, उनकी सहायता हम कर सकते हैं. இந்த மிஷனரிகள்லாம் போயிருக்காங்க பாருங்க, வடநாட்டுக்கெல்லாம் அந்த காட்டு பகுதியில இருக்கிற மக்களை சந்தித்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து மிஷனரிகளுக்கு உதவி செய்யலாம். देखिए कितने लोग मिशनरी लोग पहाड़ी के वो जंगल में जाकर उन लोगों को परमेश्वर के बारे में बोलकर और पढ़ना सिखाए, कितने कार्य वो लोग करते हैं, उनके लिए भी हम कुछ मदद कर सकते हैं. அவங்க அந்த மாதிரி காட்டுவாசிகளை சந்திச்சு அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி ஒரு கூட்ட மக்கள் சேர்ந்து ஆராதிக்கிற நேரத்துல அவங்க அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைப்பாங்க. देखिए वो जंगल के लोग उस जगह पर परमेश्वर की आराधना करते समय वो जगह पर एक भवन को बांधना है कर वो विचार के साथ रहते हैं. அந்த ஆலயம் கட்டுறதுக்கு அந்த மிஷனரி அவர் தன்னதான் அர்ப்பணிச்சு போக முடியும். அவர் பணத்துக்கு எங்க போவாரு? நம்ம மாதிரி ஆட்கள் தான் அங்க கொடுக்கும் பொழுது देखिए अपने आप को अर्पण करने कर वो जगह पर वो जाते हैं, कहा कि परमेश्वर की कार्य उस जगह पर करें, लेकिन उनकी मदद के लिए हमें कुछ हाथ बढ़ाना है. நம்ம ஆண்டவருடைய தயவு பெறதுக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். क्योंकि परमेश्वर की दया मिलने के लिए इस कार्य के लिए हम पात्र हो जाएंगे. அப்படிப்பட்ட மிஷனரிகள் ஊழியர்கள் நம்மளுக்காக அவங்க ஜெபிக்கும் பொழுது, जब मिशनरी लोग दास लोग अपने लिए प्रार्थना करते समय நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். हमारे जीवन में चिन्ह चमत्कार कार्य होता है. அப்ப நாம பாருங்க, ஆண்டவருடைய தயவு பெறுவதற்கு பாத்திரவான்களா இருக்கிறதுக்கு காரியங்கள் செய்யணும். अगर परमेश्वर की दया की प्राप्त होना तो इतने कार्य हमें करना जरूरी है. நம்ம ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி கூட நமக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. लेकिन हमारे भी भवन बना है कर कई दिनों से कह रहे हैं, அதுக்காக உதவி செய்யலாம். उसी लिए हम सहायता कर सकते हैं. நம்ம ஆலயத்திலே கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. हमारे भवन में कई लोग तकलीफों के साथ हैं, उन्हें हम मदद कर सकते हैं. அவங்களுக்கு உதவி செய்யலாம். उन्हें भी मदद कर सकते हैं. எத்தனையோ காரியங்கள் இருக்கு. कितनी कार्य हैं. நம்ம செய்யும் போது அந்த தயவு, ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைக்கும். जब इस कार्य को करते हैं तब परमेश्वर का दया हम पर आती है. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய தயவு கிடைக்கிறதுக்கு மற்றவங்க நமக்கு சிபாரிசு பண்றதுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, அவன் ஜெப ஆலயத்தை கட்டி தந்திருக்காங்க, இவ்வளோ காணிக்க தந்திருக்காங்க, இந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்திருக்காங்க, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே இறங்கி அவர் என்ன செய்வார்? வந்து நமக்கு உதவி செய்வார். देखिए वो व्यक्ति परमेश्वर के लिए इतना कार्य किया है, भवन बांधा है, इतने कार्य जो परमेश्वर की योजना के कार्य वो किया है तो तुरंत परमेश्वर उनके लिए आकर मदद करते हैं. இன்னும் பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 9:7 देखिए. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஒரு குருடன் ஆண்டவர் பார்க்கிறாரு. देखिए इस जगह पर एक अंधा व्यक्ति को देखता
देता है। சீசர்லாம் கேட்காங்க, இவன் குருடனா பிறந்தது இவன் செய்த பாவமா இவங்க பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்கறாங்க. लेकिन चेले लोग इस तरह परमेश्वर के साथ बोलते हैं, क्या ये कार्य उनके माँ बाप की कार्य की वजह से या इसके जन्म से इस कार्य हुआ है कर पूछते हैं। ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவமும் இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை, ये करना हुआ पाप भी नहीं, इनकी माँ बाप की पाप की जरिए से भी नहीं, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு இப்படி பிறந்தான்னு சொல்றாரு. लेकिन परमेश्वर की कार्य इसके भीतर होना है तो इसलिए ये कार्य हुआ है। தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியா ஆண்டவர் காரியங்களை அனுமதிக்கிறாரு. परमेश्वर की महिमा होने के लिए भी कुछ कार्य करते हैं। அவருடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில செயல்படணும்னு சொல்லி அதுக்கும் அனுமதிக்கிறார் சில காரியங்களை. परमेश्वर की क्रिया हमारे जीवन में होना है करके ऐसे कार्य को परमेश्वर देते हैं। பாருங்க, இந்த குருடனுக்கு கண் பார்வை தெரியணும்னா ஆண்டவர் என்ன செய்தாரு? लेकिन देखिए, इस अंध व्यक्ति को आंख दिखाना है तो परमेश्वर क्या किए? அவருடைய எச்சில அந்த மண்ணுல துப்பி उस थूक को लेकर मिट्टी में அதை குழைச்சி அவனுடைய கண்ணுல பூசினாராம். उस थूक लेकर मिट्टी में मिलाकर उस कार्य को उसके आंख पर लगाते हैं। ஆண்டவர் அப்படி கிரியை செய்கிறார். परमेश्वर वैसे क्रिया करते हैं। அவனை என்ன செய்தார்? சிலோவாம் குளத்துல போய் நீ கழுவு அப்படின்னு சொல்றாரு. शिलोह की कुंड में जाकर तू धो ले। அவன் அப்படி கழுவுன உடனே அவனுக்கு சுத்தமாயிட்டான். लेकिन तुरंत जाकर उस जगह पर धोते ही वो शुद्ध हुआ, அவனுக்கு கண்கள் திறந்துச்சு. उसकी आंखें खुलने लगे। அப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த உலகத்தையே படைச்சு மனுஷனை மண்ணால சிருஷ்டித்தாருன்னு சொல்லுறதுக்கு அதை நிரூபிக்கும்படியா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அந்த மண்ணை குழைச்சி அவனுடைய கண்ணுல பூசினாரு. देखिए, परमेश्वर ने सारी सृष्टि को निर्माण किया है, इंसान को भी मिट्टी से बनाया है कर इस जरिया को परमेश्वर दिखाकर कहते हैं அவர் தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படும்படியா அப்படி செய்தாரு. परमेश्वर का पुत्र है कर इस कार्य को दिखाने के लिए इस कार्य को वह जगह पर होता है। நம்ம வாழ்க்கையிலும் நம்மளுடைய தேவன் அவர் பெரியவர்ங்கிறத, அவர் ஜீவனுள்ள தேவன்கிறத நிரூபிக்கும்படியா நம்முடைய காரியங்களை நம்ம வாழ்க்கையிலும் காரியங்களை அனுமதிக்கிறார். हमारे जीवन में भी परमेश्वर हमारे लिए बहुत बहुमूल्य है कर दिखाने के लिए परमेश्वर कार्यों को करता है। அவர் நம்முடைய குறையை நீக்கும்படியா அவர் செயல்படுற விதத்தை பார்த்து அந்த கிரியையை பார்த்து மற்றவங்களுக்கு நம்ம சாட்சியா நம்ம நிற்க முடியும். परमेश्वर उनकी कार्यों को कर उसकी क्रिया को कर हमें भी उसके जरिए से चलना है कर दिखाते हैं। அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்து நம்மளை வழி நடத்துறாரு. वैसे एक जगह पर परमेश्वर अद्भुत कार्य कर हमें चलाते हैं। பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்கள் தேவைப்படுது. இப்போ देखिए, हमारे जीवन में भी कितनी अतिशय की कार्य जरूरी है। ஒருத்தருக்கு ஞானம் தேவைப்படுது, किसी कुछ ज्ञान की जरूरत है, ஒருவருக்கு இது அது என்ன நிறைய பணம் தேவைப்படுது, कई लोगों को पैसे की जरूरत है, சிலருக்கு நல்ல சுகம் தேவைப்படுது, कुछ लोगों को चंगाई की जरूरत है, நிறைய பேருக்கு பிசாசுடைய வல்லமையிலிருந்து விடுபடும்படியான கிருபை தேவைப்படுது, कुछ लोग को शैतान के कार्य से छुटकारा मिलना जरूरी है। எத்தனையோ அதிசயங்கள் தேவை. कितने अद्भुत कार्य चाहिए। அப்போ நம்ம இந்த காரியங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம படிச்சிட்ட காரியம் என்ன? लेकिन इस सारे कार्य को हम देखेंगे तो முதல்ல அவர் எப்படிப்பட்டவருங்கிறத அறிந்து விசுவாசிக்கணும். पहले परमेश्वर कैसा है कर वो जानना है, அவரை நம்ம அழைக்கணும் நம்ம மத்தியில. क्योंकि परमेश्वर को हम हमारे बीच में बुलाना है, நம்மள தாழ்த்தி அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். क्योंकि हमने अपने आप को परमेश्वर के अधीन करना है, उस कार्य को प्राप्त करना है, நம்ம விசுவாசிக்க வேண்டும். हम विश्वास करना है। விசுவாசிக்கும் போது நம்ம கிட்ட பாவம் இருந்தாலும் அவர் மன்னிச்சு நமக்கு அற்புதம் செய்வார். अगर हम विश्वास करेंगे तो हमारे अंदर पाप रहेगा तो परमेश्वर उस पाप को क्षमा करते हैं। நம்ம சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? மனம் துருகிற நிலைமையில நம்ம இருந்து நம்ம அவ்வளோ ஒரு கைவிடப்பட்ட நிலையில இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். परिस्थिति को देखकर मन फिरेंगे तो परमेश्वर उस कार्य को देखकर कार्य करता है। போல அந்த நூற்றுக்கு அதிபதியை போல அன்பு கூறணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். देखिए, 100 के सूबेदार के जैसा प्रेम जताना है और परमेश्वर की कार्य के लिए हमें देना है, இன்னும் தாழ்த்தணும், விசுவாசத்தோட இருக்கணும், दीनता करना है और विश्वास के साथ रहना है। இப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். ऐसी समय जगह पर परमेश्वर अद्भुत कार्य करते हैं। தேவனுடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில விளங்கும்படியாய் காரியங்கள் நடக்குது. அந்த இடத்துல நம்மள சாட்சியா நிறுத்துறாரு. परमेश्वर की महिमा हमारे जरिए से कार्य को होना है, उस जगह पर अद्भुत कार्य करते हैं। தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியா நம்மளுடைய வாழ்க்கையில காரியங்கள் ஆண்டவர் செய்றார். परमेश्वर की क्रिया का अद्भुत कार्य होने के लिए हमारे जरिए से कार्य को करता है, அதுல ஆண்டவர் மகிமைப்படுறார். उस जरिए से परमेश्वर महिमा पाते हैं। நம்ம மத்தியில இருக்கிற ஆண்டவர், हमारे बीच में रहने वाले परमेश्वर, நம்ம வாழ்க்கையில நிறைய சாட்சிகள் உண்டு இல்லையா? हमारे जीवन में भी कई गवाहियां हैं। அவர் மகிமைப்படுத்தும்படியா எத்தனையோ காரியங்களை நமக்கு செய்தார். परमेश्वर की महिमा करने के लिए कितनी कार्य हमारे भीतर है। அவர் வல்ல
வல்லமை உள்ளவர், क्योंकि वो सामर्थ्य परमेश्वर है, அவர் இரக்கம் உள்ளவர், वो दया भरने वाला परमेश्वर है, தயவுள்ளவர், वो दया से रहने वाला परमेश्वर है, பெரியவர், वो बड़े बड़े हैं, சிறந்ததை தருகிறவர். वो स्थिर होने वाला देता है। அவர் போல அன்புள்ள தேவன் ஒருவரும் இல்லை. लेकिन उनके समान प्रेम जताने वाला परमेश्वर कोई नहीं है, அவரை போல வல்லமையுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. उनके समान सामर्थ्य भरने वाला परमेश्वर भी कोई नहीं है, அவரை போல ஜீவனுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. उनके समान जीवन भरा हुआ परमेश्वर भी कोई नहीं है। இந்த இடத்துல நம்ம மத்தியில இருக்கிறார், हमारे बीच में इस जगह पर है, நம்மள காண்கிறவரா இருக்கிறார், वो हमें देखता है, நம்ம குறைவெல்லாம் நீக்குகிறவரா. हमारी कमी कटी को दूर करता है। நம்ம எல்லாரும் நம்மள தாழ்த்தி அவரை நோக்கி பார்ப்போம். हम सब लोग को दीन कर कर उनकी ओर देखेंगे। அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. पिता हम आपको स्तुति करते हैं, நீர் எங்கள் மத்தியில இருக்கிறீர் ஐயா, आप हमारे बीच में हैं, எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. आप हमारे साथ हैं, நீர் எங்கள் குறைவை கண்டு நிறைவாக்குகிற தேவன் அப்பா. आप हमारी कमी कटी को देखकर भरपूरी करने वाले हैं। எங்க பலவீனத்தெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை அமர்- சுகப்படுத்துகிற தேவன் அப்பா. हमारी बलहीनता आपने उठा लिया हमें चंगाई करने के लिए। பிசாசின் வல்லமையில இருந்தாலும் ஆண்டவரே அதையெல்லாம் கட்டுகளை விடுவிக்கிற தேவன் நீர் அப்பா. शैतान के कार्य में रहेंगे तो इस बंधन को तोड़ने वाले परमेश्वर हो। அப்பா நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்து எங்களை உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவன் அப்பா. पिता आप हमारे बीच में अद्भुत कार्य कर कर आपके नाम की महिमा होने दीजिए। நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி வல்லமையாய் நீர் கிரியை செய்து விட்டபடியால் உமக்கு நன்றி इन அப்பா. दिनों में हमारे बीच में उठकर सामर्थ के जरिए से अपने कार्य किए, इसलिए हम आपको धन्यवाद करते हैं। அந்த ஒவ்வொருவர் உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்களை எல்லாம் நீர் தீர்த்து விட்டபடினால் உமக்கு நன்றி அப்பா. हर एक के हृदय में रहने वाले सारे कार्यों को आप जानिए। நீர் அற்புதங்களை செய்து விட்டபடினால் உமக்கு நன்றி அப்பா. आप अद्भुत कार्य करने वाला परमेश्वर है, धन्यवाद। எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம் ராஜா. पूरी रीति से आपको अधीन करते हैं, நாங்க எந்த வகையிலும் தகுதி இல்ல அப்பா. कुछ स्थिति में भी हम योग्य नहीं है, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். लेकिन आपकी स्तुति करते हैं। எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். सारी स्तुति गौरव महिमा आपको मिले। நீர் பெரிய காரியங்களை செய்து விட்டபடியால் நன்றி. आप बड़े कार्य करे हैं, इसलिए धन्यवाद। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. यीशु मसीह की बात सुन कबूल कर पिता, ஆமென். आमीन। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.